ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. செய்தி என்னவென்றால், சபையின் மேன்மை. அதான் இன்னைக்கு தமிழில் எழுத்தரல தம்பிக்கிட்ட சொல்லுங்க, சபையின் மேன்மை. காலையில் குடும்பங்களை பற்றி பேசினேன். அந்த குடும்பத்தை விட இந்த குடும்பம் பெருசு. அந்த குடும்பத்தை விட இது ஒரு குடும்பம். 1 தீமோத்தேயு 3:15 1 தீமோத்தேயு 3:15 தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை. போதும் கவனிங்க. இது என்னதுங்க சொல்லுங்க. இது ஒரு வீடு. சத்தமா சொல்லுங்க. யாருடைய வீடு? சரி, உங்க வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்கல்ல, இந்த வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க. இது ஒரு பெரிய குடும்பம். அந்த வசனம் போட்டிருக்குது. அந்த வார்த்தையில நடக்க வேண்டிய வகைகள் எல்லாம் சொல்லுங்க. திரும்ப கூட வருது அந்த வீடு. 2 தடவை வருதில்ல, வீடு வீடுன்னு வருதில்ல. சொல்லுங்க, வீடு. சத்தமா சொல்லுங்க. இந்த வீட்டில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்ல, இப்படித்தான் இருக்க வேண்டும். நடக்க வேண்டிய வகை. சத்தமா சொல்லுங்க. இப்போ ராணுவத்துக்கு போறீங்க, அங்கே சொல்றாங்க இப்படி தான் இருக்கணும். இப்போ ஒரு உலகத்தின் காரியங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நிறைய அதில் படிங்க. வழிகள் சொல்லுங்க. நடக்க வேண்டிய, எப்படி வேணா வரலான்னு இல்லை. ஆமா, சபைக்கு எப்படி வேண்டுமான வரலான்னு இல்லை, இப்படி தான் வரணும். நீங்களாம் கிராமத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் மற்றவங்கள பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. தலை விரிச்சு போட்டுங்கன்னு புரியுது, பேய் மாதிரிலாம் வரக்கூடாது. அப்போ தேவனுடைய வீட்டுக்கு எப்படி வரணும்? நடக்க வேண்டிய வகை. இங்கே புரியுதா உங்களுக்கு? ஆங்கிலத்தில் there are some rules and regulations. அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருக்குது. சொல்லுங்க, இது இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபை, சத்தியம், தூண், ஆதாரம். சொல்லுங்க, சத்தியமானது. இதான் எனக்கு தூணு. எல்லாம் சொல்லுங்க, தரையில் கை வச்சு, இந்த சபை தான் எனக்கு ஆதாரம். சத்தமா, என் வாழ்க்கைக்கு ஆதாரம், என் குடும்பத்துக்கு ஆதாரம். இது தொழிலா, பிஸ்னஸா? இல்லை, இதுதான் தூண். என்னங்க சொல்லுங்க, இதுதான் என்னுடைய ஆதாரமே. ஆண்டவர் ஆதாரம், ஆனால் இந்த பூமியிலே அவர் சபை தான் உங்களுக்கு ஆதாரம். சொல்லுங்க, இது ஒரு வீடு. இங்கே ஒரு அப்பா இருக்கிறாரு, இங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க. சுத்தமாக சொல்ல மாட்டீங்களா? நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ஆராதனை முடிஞ்ச பிறகு எத்தனை பேர் உங்கள் பாஸ்டரை பார்த்து சோத்திரம் சொல்லுவீங்க? தமிழ் தானே பேசுகிறேன். ஆராதனை முடிஞ்ச பிறகு எத்தனை பேர் ஐயாவை பார்த்து சோத்திரம் சொல்லுவீங்க? ஆமேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் வீடு தீப்பத்தி எறிவது போல நீங்கள் ஓட, உங்கள் பின்னால் நாங்கள் ஓட, ஒரு ஓட்டப்பந்தயமே நடக்கிறது. ஆராதனை முடிஞ்ச பிறகு உங்கள் ஐயாவை அம்மாவை பார்த்து சோத்திரங்கன்னு சொல்லுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இது யாருடைய இது என்னது? நீங்கள் வருவீங்க, நீங்கள் பாட்டு போயிடுவீங்களா? இந்த அம்மா அப்பா பார்க்க மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அம்மா சொல்கிறீங்களாம்மா? அம்மாவை பார்த்து அவங்க இந்த பாஸ்டங்களை பார்த்து, புரியுது உங்களுக்கு? உங்களை சந்திக்காத அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பிஸி இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எங்கள் சொத்தே நீங்கள் தான், எங்கள் சந்தோஷமே நீங்கள் தான், எங்கள் மகிழ்ச்சியே நீங்கள் தான், எங்கள் கிரீடமே நீங்கள் தான். புரியுது உங்களுக்கு? நான் சொன்ன காலையில் கூட எனக்கு ஏறக்குறைய என்னுடைய அதாவது ஒரு 15 லட்சம் பார்வையாளர்கள் எங்கிட்ட இருக்கிறாங்க. என்னுடைய செய்தியை கேட்குறாங்க தினந்தோறும். மிகைப்படுத்தல் இல்லை. எனக்கு அதை விட சந்தோஷம் என்னென்னா, என் ஜனங்கள் தான். நான் எங்கே போனாலும் என் சபையில் இருக்கிற மகிழ்ச்சி எனக்கு எங்கேயுமே கிடையாது. ஆனால் இங்கே கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமீன். புரியவே மாட்டேன்தில்லை. எங்கே போனாலும் அங்கே நான் ஃப்ரீயாக பேசலாம், இங்கே நான் ஃப்ரீயாக பேச முடியாது. ஐயா சொல்லிட்டாரு, ஐயா தமிழே புரியலன்ட்டார் நேற்று. சென்னை பாஷை அது அப்படி தான் வரும். என்ன எப்படி மாற்ற முடியாதா? இவர் ஒருத்தர் தான் நான் சென்னை பாஷை பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறவர். அத்தனை பேர் என்னை திருநெல்வேலி பாஷை பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ரைட், எப்படியோ அவருடைய கணிப்பு சரியாக இருக்கும். நீங்களுடைய செய்தி என்னவென்றால், நீங்கள் கரெக்டாக முடிக்கிறேன். சொல்லுங்கள், சபையின் மேன்மை. சொல்லுங்கள், தேவனுடைய வீட்டில் மேன்மை.
திரும்ப சொல்றேன், இங்க வந்துட்டாலே உங்க மேன்மை தான். இங்க உள்ள காலை வச்சால் நீங்க மேன்மை தான். ஆமென் சொல்லுங்க. நித்தியமானது, நிரந்தரமானது, உயரமானது, எந்த மனிதராலும் அது பறிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் 87ஆம் சங்கீதத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். அதை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். சபை என்றால் என்ன, சபையின் மேன்மை என்ன என்பதை இந்த வேளையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பலமுறை வாசித்திருக்கலாம், முதன்முறை வாசிப்பது போல வாசியுங்கள். 87ஆம் சங்கீதம் நம்பர் 1 சொல்லுங்க. சபை அஸ்திபாரம், அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. சொல்லுங்க, அவர் அஸ்திபாரம். சபை என்பது தமிழ் போடுவார் டிவைன் பிளேஸ், அது அப்புறம் தமிழில் போடுவார் ஆங்கிலத்தில். சொல்லுங்க, சபை என்பது என் வாழ்வின் அஸ்திபாரம். நம்புறீங்களா? உங்கள் தொழிலை விட, உங்கள் பணத்தை விட, உங்களுடைய வயலை விட, உங்களுடைய ஆடு மாடுகளை விட இது அஸ்திபாரம். அது அசையும், இது அசையாது. அது ஒழிந்து போகும், இது ஒழியாது. சொல்லுங்க, தரையில கை இதுதான் என் அஸ்திபாரம், இதுதான் என் அஸ்திபாரம். சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு 1000 இருக்கலாம், வசதி இருக்கலாம், மேன்மை இருக்கலாம், சிறப்பு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் ஒழிந்து போகும், இது ஒழியா. உங்க பரமக்குடியிலே இந்த ஊர்லயும் பிரம்மாண்டமான வீடு பார்த்தா பெருமூச்சு வருதா? பெருமூச்சு வருதா? இங்க தேவன் அதை அல்ல, இதைத்தான் விரும்புகிறார். சொல்லுங்க, பிரியமா இருக்கிறார். சத்தமா ஒரு வசனம் சொல்ல போறேன், நீங்க 3 பேரும் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். அந்த யாக்கோபின் வீட்டில் என்ன இருந்தது? 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை. யோசேப்பின் ஒரு நிமிஷம் அது கடைசி சொற்றொடர் மட்டும். 33 கடைசி சொற்றொடர். தம்பி, புலம்பினான் என்று புலம்பி, அது வேற என்னையா? ஒரு வார்த்தை சொல்லுங்க, 2 வார்த்தை சொல்றாரு. சொல்லுங்க, புலம்பினான். 34ஆம் வசனம் துக்கித்தான். 36ஆம் வசனம் அழுது கொண்டிருந்தான். கடைசி சொற்றொடர் உங்க பைபிள பாருங்க. நம்பர் 1 என்னது? நம்பர் 1 புலம்பினான். 2வது 36 கடைசி வார்த்தை. இந்த வார்த்தை நிகழ்கால தொடர்நிலை. அழுதான் அல்ல, துக்கித்தான் அல்ல. நல்ல புரியுதா? என்ன பாருங்க, 2 பரிவாரம். யாக்கோபே, நீ வேறு ஒன்றுவாய், காய்த்து கனி தருவாய். நல்லா கவனிங்க, எல்லாம் இருந்துச்சு, ஆனா என்ன இல்லை அவர்கிட்ட? எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்க பாருங்க, பார்க்கறதுக்கு 2 பரிவாரம், ஆனா அவனுடைய வாழ்க்கை உள்ள போய் பாருங்களேன். சொல்லுங்க, புலம்பினான், துக்கித்தான், ரட்டுடுத்தினான் அநேக நாள். இது நல்லா இருக்குது. சொல்லுங்க, கொஞ்சம் சவுண்ட் வைங்களா அதுக்கு. நாளைக்கு காலையில் போனோம் இன்னொரு கூட்டம். அநேக நாள். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. துக்கித்தான், அழுது கொண்டிருந்தான். ஒரு சின்ன கேள்வி, இப்படிப்பட்ட வீட்டில் உங்களை குடி வச்சு மாதம் 1 லட்சம் கொடுத்தா இருப்பீங்களா? இப்படிப்பட்ட வீட்டில் உங்களை குடி வச்சு மாதம் 2 லட்ச ரூபா உங்கள் ஸ்கை செல்ல கொடுக்குறாங்க, இருப்பீங்களான்னு கேட்டேன். அப்போ வெளித்தோடல் எப்படி இருக்குது? இந்த வசனம் படிச்சு பார்த்தீங்களா? யாக்கோபின் வாசஸ்தலத்தில் பிரியமா இல்லை, ஆனால் இந்த சின்ன குடிசையில் பிரியமா இருக்கிறார். அந்த பழைய சபையை பார்த்தீங்க இல்லையா? பார்த்தீங்களா? அது குடிசையா இருக்கலாம், ஆனா எதுல தேவன் பிரியமா இருக்கிறார்? இதுல பிரியமா, இந்த கட்டடத்தில் பிரியமா இல்ல, ஆராதிக்கிற உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். சொல்லுங்க, அம்பானி பில்கேட்டை விட என் மேல் பிரியமா இருக்கிறார். நம்ம சொல்லுங்க, ஐஸ்வர்யா ராயை விட என் மேல பிரியமா இருக்கிறார். என்ன பாஸ்டர் என்னென்னோ சொல்லி நிற்கிறீங்களா? இப்போ உங்களை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லையா? நான் கருப்பாக இருக்கிறேன், நல்லா இல்லை, எனக்கு ஆங்கிலம் தெரியல, எனக்கு அப்படி இல்லை, ஒரு பர்சனாலிட்டி இல்லை. இல்லைங்க, பர்சனாலிட்டி இருக்கிற யாக்கோபை விரும்பல, பர்சனாலிட்டி இல்லாத உங்களை தான் விரும்புகிறார். புரியுது? இன்னைக்கு எண்ணங்களுக்கு மதிப்பு இல்லை, வண்ணங்களுக்கு தான் மதிப்பு. ஆனால் தேவன் வண்ணங்களை மதிப்பதில்லை, எண்ணங்களைத்தான் மதிக்கிறார். புரியவே இல்லை. இன்றைக்கு வண்ணங்களுக்கு மதிப்பு, எண்ணங்களுக்கு. ஆனா ஆண்டவர் வண்ணங்களை மதிப்பதில்லை, எண்ணங்களை மதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு நாங்களே சொல்லிக் கொள்ளுகிற திருப்தி. இதனை புரியுது? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க பர்சனாலிட்டி பார்த்துட்டு கொஞ்சம் குள்ளமா இருக்கிறேனே,
இப்படி இருக்கிறேனே, ஃபேராக இருக்கலாமே, ஒரு 6 அடி கூந்தல் இருக்கலாமே, அதெல்லாம் இல்லை. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் பிரியமா இருக்கிற இடம் ஒரே இடம் இதுதான். இப்போ எங்கே வந்திருக்கிறீங்க? யாருடைய வீட்டுக்கு? நம்பர் 1, யாருடைய வீட்டுக்கு? ஐயோ, அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. யாருடைய வீடு இது? உங்கள் வீடு. சொல்லுங்க, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த வீட்டில் அவர் சொல்றாரு, அதை விட இதைத்தான் நான் பிரியமா இருக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியமான இடத்துக்கு வந்திருக்கிறேன். சத்தமா ஞாயிற்றுக்கிழமை தோறும் எங்க வரீங்க? அது தெரியாதா? ஆண்டவருக்கு பிரியமான இடம். சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு தான் ஒரு புக் வாசித்தேன். கர்த்தருடைய நாளில் ஒருத்தர் சபைக்கு வரலன்னா உயிர்த்தெழுது நாளில் அவன் பரலோகம் போக மாட்டானா. கர்த்தருடைய நாளில் சபைக்கு வரலன்னா உயிர்த்தெழுது நாளில் அவன் சபை பரலோகம் போக மாட்டான். நீங்கள் பாக்கியவான்கள். 2ஆம் வசனம் 87:2 சொல்லுங்க. இங்கே வந்த உடனே அவன் யாரா மாறிடுறான்? தெய்வீகமான இடம். தேவன் எல்லாவற்றை விட, உலகத்தில் எல்லாவற்றை விட இதை நேசிக்கிறார். அந்த தமிழ் என்ன போட்டு, தமிழ்ல சத்தமா சொல்லுங்க. ரொம்ப பிரியமா இருக்க, ரொம்ப பிரியமா இருக்கிற. எங்க வந்திருக்கிறீங்க? அது தெரியாதா? எங்க ஆண்டவருக்கு பிரியமான இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க யாரு? பிரியமானவனே. எதனால பிரியமானவன்? எங்க பிரியமானவன்? இப்போ ஒரு என் சாட்சியை சொல்றேன். நான் ரொம்ப சினிமா பைத்தியம். என் புத்தகம் கேட்டாலே தெரியும். ஒரே படத்தை 13 தடவை பார்த்துருக்கிறேன். நீங்களும் அப்படி தானே? சரி, ரொம்ப நாள் சபைக்கு போனேன். ஆனால் ரொம்ப நாள் ஞானஸ்தானம் எடுக்கலை. அப்போ அந்த ஐயா கேட்டார், தம்பி இவ்வளோ நாள் சபைக்கு வரையே தம்பி, ஞானஸ்தானம் எடுக்கலேன்னு கேட்டார். நான் சொன்னேன், ரொம்ப கஷ்டம் ஆனேன். அவர் ரொம்ப பெரிய வயசு அவருக்கு. அவர் சொன்னேன், நான் தான் கொடுக்குறேன், உனக்கு என்னையா கஷ்டம்னாரு. நான் தான் கொடுக்குறேன், உனக்கு என்ன? நான் சொன்னேன், இல்லையா, ஒரு பெரிய பாஸ்டர், அவருக்கு தான் ஜோசப் பாலச்சந்திரன் வளர்ந்தார். நான் சொன்னேன், இல்லையா, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா, சாப்பாடு இல்லாமல் இருப்பேன், சினிமா இல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார், தம்பி ஞானஸ்தானம் எடு, எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பான்னு சொன்னார். 30/8/1970. எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ தான் கூட்டுறீங்களா? 30/8/1970. எத்தனை வருஷம்? 54 வருஷம் ஆச்சு. சின்ன திரையிலையும் பார்க்கல, பெரிய திரையிலையும் பார்க்கல. A total deliverance for a total man. சொல்லுங்க, இங்க வந்துட்டா ஒரு முழுமையான மனிதனுக்கு ஒரு முழுமையான விடுதலை. எது முடியாதோ அது இங்க வந்துட்டா முடியும். ஐயா உங்களுக்கு சொல்றேன், எது முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, அதை விட முடியல, இதை விட முடியல, இதை விட முடியல, இதை விட முடியல, இங்க வந்துருங்க, எல்லாவற்றையும் உங்களால் விட முடியும். ஏன் தெரியுமா? இது தேவன். இந்த இடத்துல யார் இருக்கிறா? படிச்சு பார்த்தீங்களா? யாக்கோபின் வாசஸ்தலம் எல்லாவற்றை பார்க்கிலும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, இந்த இடம், சொல்லுங்க, இந்த இடம் தெய்வீகமான இடம். இங்கே வந்த உடனே நீங்க யாரா மாறுறீங்க தெரியுமா? தெய்வீக மக்களா மாறிடுறீங்க. இந்த இடம் தெய்வீகமான இடம். அப்ப இங்க வந்த உடனே இன்னொரு விஷயத்தை சொல்றேன். இந்த கொரிந்து சபைன்னு ஒன்று இருக்குது பைபிளில், கொரிந்து சபை. அந்த சபை எப்படின்னா, அது ஆங்கிலத்தில் சொல்ல விரும்புகிறேன், டிஃபைல்டு சர்ச், தீட்டுப்பட்ட சபை. இரண்டாவது டிஃபால்ட் சர்ச். டிஃபால்ட் வேற, டிஃபால்ட் வேற, ரொம்ப குறைந்த சபை. மூன்றாவது அது டிவோர்ஸ் சர்ச், நிறைய விவாகரத்து இருக்குது அதுக்குள்ள. ரெண்டாவது டிஃப்ராட், காணிக்கையிலே திருடுவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே எனக்கு போக நேரம் இல்லை. அதிகமாய் கரைப்பட்ட ஒரு சபை தான் கொரிந்து சபை. இப்போ வாசிங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1:2 சீக்கிரம். இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். நிறுத்தி படிக்கணும். கொரிந்துவிலே, சத்தமா சொல்லுங்க, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி. கொஞ்சம் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த பார்த்திபனூர் சபைக்குள்ள வந்துட்டீங்க. என்னங்க, அதுக்கு முந்தி வரை விபச்சாரக்காரர், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, அங்கே நிறைய ஒருவன் பவுலை சார்ந்தவன், அப்போலோய் சார்ந்தவன் பிரிவினை இருந்துச்சு.
ஆனா என்னைக்கு சபைக்குள்ள காலை வச்சுட்டாங்களோ ஆண்டவர் புதிய பெயர் கொடுக்கிறார். அந்த வசனத்தை படிங்க எல்லாரும். சொல்லுங்க, இரண்டாவது வார்த்தை சொல்லுங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது பரிசுத்தவான்கள். அடுத்த இரண்டாவது வரி, அடுத்து சொல்லுங்க, அடுத்து மூணாவது வரி. அழைக்கப்பட்டவர்கள். ஹலோ அம்மா, அதுல மூணாவது வரி சொல்லுங்கம்மா. நீங்க யாருன்னு கேட்டேன், சத்தமா சொல்லுங்க. நான் ஒரு பரிசுத்தவான். எல்லாம் பெண்களை சொல்லுங்க, நான் ஒரு பரிசுத்தவாட்டி. ஆமென் சொல்றீங்களா? ஏன் தெரியுமா? சபைக்குள்ள மாறுகிறது, செயல் மாறுகிறது, சிந்தை மாறுகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்ல கவனிங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த வண்ணத்து பூச்சி பார்த்துருக்கீங்களா? வண்ணத்து பூச்சி உன்னோட ஆரம்ப கட்டம் லார்வா, கூட்டு ஒரு புழு. அது அப்படியே தரையில் நெளியும், அதை அப்படி நசுக்கலாம், கருப்பாக இருக்கும். ஆனால் தேவன் அதற்கு ஒரு உருமாற்றத்தை கொடுத்திருக்கிறார், மெட்டாஃபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிங்க, முதல்ல அது மண்புழு, நசுக்கலாம். இப்போ அதே அந்த கருப்பு புழு அது உருமாற்றம் பெற்று வண்ணத்து பூச்சியாய் மாறுகிறது. சொல்லுங்க, பட்டு பூச்சி சொல்லுங்க எல்லாரும். முதல்ல அது கீழே, இப்போ வானத்தில். முன்ன கருப்பு, இப்போ மல்டி கலர் பட்டர்ஃப்ளை. இப்போ முன்ன பிடிக்கலாம், இப்போ முன்ன மண்ணை சாப்பிட்டது, இப்போ தேனை சாப்பிடுது. அந்த பூச்சிக்கே ஒரு உருமாற்றம் இருக்குமானால் மீட்கப்பட்ட எனக்கு அதை விட பெரிய உருமாற்ற கருத்தை கொடுத்துக்கிறார். முன்னால் என்ன சாப்பிட்டுச்சது? மண்ணு. இப்போ ஆமென். முன்ன எங்க? தரையிலே, இப்போ விண்ணிலே. முன்ன கருப்பு, இப்போ சத்தமா சொல்லுங்க ஆமென். இவருக்கு அந்த நேரத்தை ஆண்டு கொடுத்துருவார். புரியுதா உங்களுக்கு? இப்போ முன்னாடி பிடிக்கலாம், சீக்கிரம் பிடிச்சிடலாம், யூ கேன் கேட்ச் இட். இப்போ சொல்லுங்க, முன்ன மிதிப்பாங்க, இப்போ என்ன யாரும் மிதிக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க, நான் இங்க இல்லை, நான் அதற்குரியவன். என் நிறம் மாறிடுச்சு, என் சுவை மாறிடுச்சு, என்னுடைய தன்மை மாறிச்சு, என் ஸ்டேட்டஸே மாறிச்சு. முன்ன எங்கே? தரையில். இப்போ சொல்லுங்க, சபைக்கு வந்த பிறகு என் ஸ்டேட்டஸே மாறி போச்சு. பக்கத்தில் சொல்லுங்க, சபைக்கு வந்த பிறகு என் அந்தஸ்தே மாறிச்சு. இப்போ மண்ணு சாப்பிட்ற ஆள் இல்லை, இப்போ நான் தேனை சாப்பிட்றது. இதான் தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே. முதல்ல மண்ணை சாப்பிட்டு இருந்தோம், இப்போ புரியுதா உங்களுக்கு? ஐ ஸ்பெண்ட் மோர் தென் 3 hours எவ்ரி டே. நான் சொல்ல வந்த கருத்து இதுதான். சபைக்குள் வந்த உடனே உங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறா சொல்லுங்க? தெய்வீக மக்கள். மொத்தமாக போட்டுருங்களா தம்பி? மொத்தமாகவே போட்டுருங்க, அப்படியே ஃபுல்லாகவே போட்டுருங்களேன். சொல்லுங்க, இங்கே வந்த உடனே எனக்கு என்ன பேர்? இப்போ குருந்தில் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பேர்? இப்போ சொல்லுங்க, ஆரோன். அவர் என்னது? சத்தமா சொல்லுங்க, தியாகராஜன். உங்க பேரை சொல்லுங்க. அது என்ன தவறு? அப்போ என்ன பரிசுத்தவன் ஆக்கிறார், உங்களையும் பரிசுத்தவன் ஆக்கியிருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறேன்னா அதுக்கு உண்மைதான். இப்போ ஐயா பரிசுத்தவான், இப்போ ஊழியக்காரெல்லாம் பரிசுத்தவான். தேவன் சொல்றாரு, என்னைக்கு என்ன சபையில காலை வச்சுட்டியோ, அந்த வசனம் படிங்க, கொருந்துவிலே சபையில. வசனம் படிங்க, 1:2 கொருந்துவிலே, கொருந்து சபையிலே படிங்க வசனத்தை. கொருந்துவினா கொருந்து ஊர்ல இல்ல, கொருந்து சபையில. என்னைக்கு நீங்க காலை வைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய பெயர், புதிய அந்தஸ்து, புதிய வாழ்வு, புதிய உயர்வு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. என்ன வந்துருச்சுங்க? வந்த உடனே சொல்லுங்க, எனக்கு ஒரு புதிய பதவி, ஒரு புதிய அந்தஸ்து, ஒரு ப்ரொமோஷன், ஒரு ஆசீர்வாதங்கள். சொல்லுங்க, பெட்டர் பிளேஸ், பெட்டர் ப்ரொமோஷன், பெட்டர் பொசிஷன். சொல்லுங்க, மேலான இடம், மேலான ஆசீர்வாதம், மேலான அந்தஸ்து. ஒன்று சொல்லட்டுமா? நீங்க சபைக்குள்ள வரலன்னா உங்களை யாராவது சிஸ்டர்னு கூப்பிடுவாங்களா? அந்த குண்டம்மா, அந்த கருப்பு அம்மா உங்களை பிரதர்னு கூப்பிடுவானா? ஏன்னா ஒருத்தன் அந்த ஒல்லிய ஒரு பையன் வருவானே சபைக்கு, புரியவே இல்லை. சொல்லுங்க, இங்க வந்த உடனே என் தரம் மாறுகிறது, என் ஆழ்த்தத்துவம் மாறுகிறது, என் சிந்தை மாறுகிறது, என் பேச்சு மாறுகிறது, என்னுடைய அந்தஸ்தே மாறுகிறது. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. சபை என்பது 87ஆம் வசனம். சொல்லுங்க, என்னை யாரா மாத்துது? தமிழ் ஃபுல்லா போட்டீங்களா? சொல்லுங்க, என்னை தெய்வீகமான மனிதனாய். சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, இது வரைக்கும் எப்படி தெரியுமா? ஜென்ம சுபாவத்துக்கு அடிமையா இருந்தோம்.
இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். முன்ன கருப்பு நாய், இப்போ வெள்ளை நாய். புரியவே இல்லைல்ல? முன்ன கருப்பு நாய், இப்போ யாருக்கு அதிகமாக தீனி போடுறோமோ அதான் வளரும். தமிழ் புரியலையோ? கருப்பு நாய் தீனி போட்டால் கருப்பு நாய் வளரும், வெள்ளை நாய்க்கு தீனி போட்டால் கருப்பு நாய்க்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் இருக்குதோ எல்லாம் போடணும். ஐயா தமிழ் புரியுதா உங்களுக்கெல்லாம்? அதுக்கு பாக்கு போடணும், அப்புறம் என்ன போடுறீங்க, ஆன்ஸ் போடணுமா? அதுக்கு என்னெல்லாம் போடுறீங்க அது வளரும். ஆனால் இந்த வெள்ளை நாய்க்கு என்ன போடணும், வசனம் போடணும், அபிஷேகம் போடணும், ஆண்டவருக்குரிய வார்த்தைகளை போட்டால் இந்த நாய் வளரும். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், எந்த நாய்க்கு அதிகமான முக்கியத்துவம் வாழ்க்கையில்? அப்படி ஐயா சொல்கிறாரு, அவருக்கு அது முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. நீங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? அப்படியா? இப்போ நீங்கள் 1000 ஒருத்தி. பொதுவாக கால் எழுந்தவுடனே என்ன பண்ணுறது தெரியுமா? எழுந்தவுடனே எங்கே தான் போகிறோம்? இன்றைக்கி என்ன சாம்பார் வைக்கலாமா, ரசம் வைக்கலாமா, காரக்குழம்பு வைக்கலாமா, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. என்னடி பார்க்குறீங்க சொல்லுங்க. வந்த உடனே என் நிலைமை மாறுகிறது. அடுத்து சொல்கிறாரு 3ஆம் வசனத்தில் முதல் வார்த்தை, எனக்கு என்ன தெரியுமா பேர்? சொல்லுங்க. சபை என்பது ஒரு அமைப்பு. சொல்லுங்க, இது ஒரு நரகம் அல்ல, நகரம். சத்தமா சொல்லுங்க. ஒரு நகரம் இருந்தா மேயர் இருப்பாரா? இந்த ஊரில் பஞ்சாயத்து தலைவர் இருப்பாரா? இவர் தாங்க அவர் தலைவர், இவர் உப தலைவர். சொல்லுங்க, சபை என்பது ஒரு நகரம். சட்டத்திட்டங்கள் உண்டு, அமைப்புகள் உண்டு, நிறைய உண்டு. ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? நிறைய பேர் நினைக்கிறாங்க, எல்லாம் என்ன பாருங்க சொல்ல போகிற வசனத்தை, சபை என்பது பொழுதுபோக்கு மன்றம் அல்ல. சபை என்பது இட் இஸ் நாட் ஃபார் மேட்சிங் அண்ட் டிஸ்பேச்சிங். தமிழ் புரியுதா? திருமணங்களுக்கும் கல்லறைக்கும் சபை இடமல்ல. ஒரு முறை ஒரு ஆலயத்தில் ஒரு குருவானவர் நடத்திட்டு இருக்கிறார். திருமண ஆராதனை. அந்த பையனையும் பொண்ணையும் பார்க்குறார். அந்த பையனை பார்த்து அழுதார். திருப்பி நடத்தினார். அழுதார், பிரசங்கம் பண்ணார், அழுதார், தாலி எடுத்து கொடுத்தார், அழுதார், ஆசீர்வாதம் போட்டார். வீட்டில் போன உடனே மனைவி கேட்டாங்க, என்னையா திருமண ஆராதனை ஏன் அழுகுறேன்னு கேட்டார். திருமண ஆராதனை அது பெரிய கதைடி அப்படின்னார். அவர் என்ன கதைன்னு கேட்டார். அவனை சின்ன வயசில் பார்த்தேன், அவனை தூக்கின்னு வந்தாங்க 2 பேர். அன்னைக்கு பார்த்தேன், இப்போ 2 பேர் அவனை கூட்டின்னு வந்திருக்கிறாங்க. இப்போ பார்க்குறேன் 3வது அவனை 2 பேர் தூக்கின்னு வருவாங்க. அதை யோசித்து பார்த்தேன், அழுதேன் அப்படின்னாராம். இந்த அம்மாவுக்கு புரியவே இல்லை. சின்ன வயசில் அவங்க 2 பேர் ஞான தகப்பனும் தூக்கிட்டு வந்தாங்க. அன்னைக்கு பார்த்தேன் அவனை, திரும்ப இப்போ தான் பார்க்குறேன். எப்போ 2 பேர் அவனை கூட்டின்னு வந்திருக்காங்களா, திருப்பி அவனை எப்படி பார்ப்பேன்னு சொல்லி யோசித்து பார்த்தேன், அழுது அப்படின்னாராம். 4 பேர் அவனை எப்போ பார்த்தாரு? பிறக்கும்போது. 2வது அவனை எப்போ தான் பார்ப்பேன் திருப்பி அடுத்து. அதை நினச்சி அழாமல் இருக்க முடியலடி, எனக்கு ஆத்தும பார் அப்படின்னாராம் அந்த ஐயா. ஹலோ சொல்லுங்க, சபை என்பது மேட்சிங் டிஸ்பேச்சிங். மேட்சிங் தெரியுமா? வாழ்விலும் தாழ்விலும். டிஸ்பேச் தெரியுமா? மண்ணிலே தோன்றினாய். சொல்லுங்க, சபை என்பது திருமணத்துக்காக அல்ல. சொல்லுங்க, சபை என்பது ஒரு நகரம். சொல்லுங்க, அதில் என்ன உண்டு? இப்போ அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறீங்களா, தண்ணி காசு கட்டுறீங்களா? தண்ணி வரி இருக்குதா? தண்ணி வரி கட்டுறதே இல்லையா? வீட்டு வரி? அங்கே ஒரு தலைவர் இருக்கிறாரா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சபை என்பது ஆனால் நினைக்கிறாங்க எப்படி வேணா வரலாம், எப்படி வேணா போலான்னு. இல்ல, சபையில் என்னெல்லாம் கத்தர் வச்சிருக்கிறார்? தேவனானவர் சபையிலே முதலாவது நிறுத்தி படிக்கணும். சபையில யாரை வச்சிருக்கிறாரு? முதலாவது அப்போஸ்தலரையும், நம்பர் 1. நம்பர் 2 இரண்டாவது தீர்க்கதரிசிகள், மூன்றாவது போதகர்கள், 4வது பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், அடுத்து ஊழியங்களையும், ஆளுகைகளையும். நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தையை படிங்க. சொல்லுங்க, ஆளுகைகள். என்ன சொல்லுங்க? ஆளுகைகள். அந்த வார்த்தை மட்டும் படிங்க. தேவனானவர் சபையிலே ஆளுகைகளை ஏற்படுத்தினார். தம்பி புரியுதா உங்களுக்கு? ஆங்கிலத்தில் God set the governments. சபை என்பது ஒரு அரசாங்கம். சத்தமா சொல்லுங்க. சபையில் என்ன உண்டு?
எல்லாம் வாயத்தோட சொல்லுங்க, சபையில் என்ன உண்டு? புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன பாஸ்டர் ரொம்ப அதிகாரம் பண்ணுறாரு, ரொம்ப ஆளுகை செய்கிறாரு, ரொம்ப டிக்டேட் பண்ணுறாரு. இவர் பண்ணல, ஒரு பரிதாபமாகிறார் பார்த்தா. புரியுதுங்களா? ஆனால் எல்லாருக்குள்ள வந்து என்ன இருக்குது? என்ன இந்த இவங்க எப்போ பார்த்தா அதிகாரம் பண்ணுறாங்க, அதை பண்ணு இதை பண்ணு. நல்லா கவனிங்க, தேவனானவர் சபையில் என்ன வச்சிருக்கிறாரு? சத்தமா. அப்போ ஆளுகை செய்கிறது யாரு? நீங்க தான். சொல்லுங்க அவரை பார்த்து, ஐயா நீங்க ஆளுகை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஆளுகை பண்ணலைன்னா எங்க வாழ்க்கை தடம் புரண்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? இந்த பஞ்சாயத்து தலைவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, இந்த தலைவரை பரலோகம் தேர்ந்தெடுத்திருக்குது. இவர் யார் இப்போ? ஆளுநர். சொல்லுங்க எல்லாரும். அந்த ஆளுநர் எப்படி பண்ணலாம், ஆனா இந்த ஆளுநர் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர். தம்பி புரியுதா? இவர் யாருங்க? இவருக்கு என்ன பேர் இப்போ? சத்தமா. அந்த ஆளுநர் வேற, ஆனா இந்த சபைக்கு இவர் யாரு? ஆமென். சத்தமா சொல்வீங்களா? அப்புறம் 87:3 கிரம சத்தமா. ஆமென். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சபை என்பது அஸ்திபா ஆதாரம். சபை என்பது, சொல்லுங்க, சபை என்பது தேவனுக்கு பிரியமான இடம். சபை என்பது ஒரு அமைப்பு. நகரம் என்ன இருக்கும்? நகரம் அப்படின்னா என்ன இருக்குங்க? என்னங்க? அதில் ஊர் இருக்குது, அப்புறம் பஞ்சாயத்து இருக்குது, கிராமம் இருக்குது, பட்டணம் இருக்குது. அப்படியானால் இந்த சபை என்பது ஒரு அமைப்பு. சொல்லுங்க, ஒரு அமைப்பு. நல்லா கவனிக்கணும். ஐயாவுக்காக, ஐயா இந்த வயசாகி கூட ஒரு ஸ்தாபனத்தின் கீழ் இருக்கிற பார்த்தீங்களா, அதான் ஆசீர்வாதம். நீங்கள் நிறைய பேர் ஸ்தாபனத்தின் இருக்கிறதே இல்லை, ஏன் விரும்புறதில்லை. அவங்க எதை விரும்பலை? நான் தைரியமாக சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் எல்லாமே சுயாதீன ஊழியராக இருக்கத்தான் விரும்புகிறார்கள். என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் தேவனுடைய அமைப்பு, தேவன் சபையில் என்ன வச்சிருக்கிறாரு? நானும் ஒரு ஊழியர் கீழாக 16 ஆண்டுகள் அவரோடு கீழே இருந்தேன். அப்புறம் தான் தேவன் என்னை தலைவனாக்கி எனக்கு ஒரு 7 சபைகளை தேவன் தந்தார். சொல்ல வந்த விஷயம் சொல்லுங்க, சபை என்பது மகிமையானது. சத்தமா சொல்லுங்க. ஆமென். அப்போ வந்துட்டு நீங்கள் எப்படி ஆயிடுவீங்க? சத்தமா. சபை என்பது என்னங்க? இப்போ எங்கே வந்திருக்கிறீங்க? ஆமென். இங்கே வந்துட்டால் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல கேளுங்க. நிமிந்து உட்காருங்க. வீட்டுக்கு போய் உங்கள் பழைய ஃபோட்டோவை பாருங்கள். திருட மாதிரி இருப்பீங்க. இப்போ பாருங்கள், ராஜகலையாக இருக்கும். இல்லை பழைய ஃபோட்டோவில் உங்களுக்கு சொல்லட்டுமா? அம்மா உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரக்காளி மாதிரி இருப்பீங்க. இப்போ பாருங்கள், ராஜகலையாக இருக்குது. எல்லா முகத்துலேயும் தேவ சாயல் இருக்குது. கருப்பாக இருந்தால் கூட சாயல் இருக்குதே. அந்த படத்தை என்னாலே பார்க்க முடியல. எப்போ 70க்கு முன்னால் இருக்கிற படத்தை என்னாலே பார்க்க முடியல. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இப்போ வந்த உடனே நிறம் மாறலை, ஆனால் சாயல் மாறி போச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஸோ இங்கே வந்துட்டாலே எல்லாம் தலைமையில் கை வைங்க. ஒரு மகிமை வந்துடும். ஒரு மகிமையின் மேகம் இடத்த மூடலை, என்னையே மூடுது. ஆமேன். சொல்கிறாங்களா உங்களை பார்த்த உடனே? சொல்கிறாங்களா உங்களை பார்த்த உடனே? உங்களை பார்த்தோன்னே சொல்கிறாங்களையா, ஃபாதர் என்னங்க உங்களை பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்குது. பல முறை சொல்லியிருக்கிறான். ஒருத்தன் கண்ணதாசன்றான், ஒருத்தன் அம்பேத்கர்ன்றான், ஒருத்தன் கலைஞர்ன்றான். எனக்கு ஒன்றுமே புரியுறதில்லை. சொல்லுங்கள், இங்கே வந்துட்டாலே, சொல்லுங்க, இங்கே வந்துட்டாலே, கைப்பிடி சொல்லுங்கள், வந்துட்டாலே ரொம்ப மகிமை ஆகிடுவீங்க. ஆமேன். ஊரில் மகிமை, கிராமத்தில் மகிமை, குடும்பத்தில் மகிமை, சொந்தங்களிலே மகிமை, உறவுகளிலே மகிமை, உங்கள் வேலை ஸ்தலத்தில் மகிமை கர்த்தர் வச்சிருவார். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephen opendoor@gmail.com.
எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.